ஓம் முருகா! தமிழ் பக்தி இலக்கியத்தில் தீ போல எரிந்து ஒளிவிட்டவர் அருணகிரிநாதர். அவருடைய ஆன்மீக வெடிப்பில் பிறந்த அரிய முத்துதான் கந்தர் அலங்காரம். ஒவ்வொரு பாடலும் முருகனின் அருளையும், உபதேசத்தையும், ஆத்ம ஞான பாதையையும் நமக்கு திறந்து காட்டுகிறது. இன்று நாம் கந்தர் அலங்காரத்தின் 26வது பாடல் வரை வந்திருக்கிறோம். இந்த பாடல் உண்மையான சிவயோகி யார் என்பதை கேட்கும் ஒரு ஆழமான உபதேசம். உங்களுக்கு மன அமைதி இல்லையா? எதுக்குன்னே தெரியாம உள்ள ஒரு பதட்டமா இருக்கு. கோவிலுக்கு போறீங்க, பிரார்த்தனை பண்றீங்க. ஆனா வாழ்க்கை மாறவே இல்லையா? அப்படின்னா இந்த கந்தரலங்காரம் 26வது பாடல இன்னைக்கு கவனமா கேளுங்க. இந்த பாடல் பக்தி பண்றவனுக்கும், உண்மையா மாறுறவனுக்கும் உள்ள வித்தியாசத்த சொல்லுது. இந்த பாடல் உங்களுக்காகத்தான். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 26. நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார். சிவயோகிகளே, காலத்தை வென்று இருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே. இந்த பாடலின் ஆன்மீக அர்த்தமாக அருணகிரிநாதர் சொல்வது, முருகன் ஒரு அழகான தெய்வம் மட்டும் அல்ல, அவர் குரு. அவர் சொன்ன சீலம், ஒழுக்கம், இறை நினைவு, உள்ள தூய்மை, அதை தெளிவாக புரிந்து உள்ளத்தில் நிலைநிறுத்திக் கொள்பவர்கள்தான் சிவயோகிகள். காலத்தை வென்றிருப்பார். இங்கே காலம் என்றால் மரணம், பிறவி, வாழ்க்கை சுழற்சி, அதை வெல்லும் நிலை. அதுவே முக்தி. ஆனால் அதை புரியாமல் வெளிப்படையாக பக்தி போல இருந்தாலும் உள்ளே மாற்றம் இல்லை என்றால் அது வெறும் உடல் வாழ்வு மட்டுமே. உள்ளம் மாறினால்தான் ஆன்மா உயரும். பாடலை சிறிய கதை வடிவில் கேட்போம். ஒரு கிராமத்துல 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் தினமும் முருகன் கோவிலுக்கு போவார்கள். ஒருவர் கோவிலை சுற்றி வருவார், அர்ச்சனை செய்வார், எல்லோருக்கும் சாமி கும்பிடுவதாக காட்டிக் கொள்வார். மற்றொருவர் அமைதியாக ஒரு மூலையில் நின்று, முருகா, என் மனசை நீ சுத்தப்படுத்து என்று மட்டும் சொல்வார். காலம் கடந்தது. முதல் மனிதன் அதே கோபம், அதே அகம்பாவம், அதே வாழ்க்கை. இரண்டாவது மனிதன் மெதுவாக, அமைதியானவராக, கருணையுள்ளவராக மாறிவிட்டார். ஒரு நாள் முதல் மனிதன் கேட்டார், நீ என்ன ஜபம் செய்ற? என்ன மந்திரம்? இரண்டாவது மனிதன் சிரித்தார். மந்திரம் ஒன்றுமில்லை, நான் என்னையே மாற்றிக்கொள்ள கேட்டேன். அதுதான் இந்த பாடல் சொல்லும் ரகசியம். நிறைவாக, நாமெல்லாம் கோவிலுக்கு போகலாம், மாலையும் போட்டுக்கொள்ளலாம், விரதமும் இருக்கலாம். ஆனால் முருகன் நம்ம உள்ளத்துக்குள்ள வரலை என்றால், நம்ம மனசு மாறலை என்றால் அது வெறும் பழக்கம்தான், பக்தி இல்லை. கந்தர் அலங்காரம் 26 நமக்கு சொல்வது ஒன்றுதான். முருகனை தேடாதே, உன் உள்ளத்தை சுத்தப்படுத்து, அவர் தானாக வந்து குடியிருப்பார். இந்த பாடலை மனதில் வைத்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து பாருங்கள். உள்ளே ஏதோ ஒளி மெதுவாக எரிய ஆரம்பிக்கும். வெளியில் இருக்கும் முருகன் உள்ளே பிறக்க ஆரம்பித்தால்தான் நம் வாழ்க்கை மாறும். முருகன் மயிலில் வருவது கண்ணுக்காக அல்ல, மனம் சுத்தமானால் அருள் வருவதற்கான அடையாளம். ஓம் சரவண பவ.